ப்ரெட்டை வந்து இந்த ஓரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். 4 சைடும் அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட் போடுறதுக்கு கடையிலேருந்து தான் ப்ரெட் க்ரம்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். 100 ரூபாய்க்கு ப்ரெட் க்ரம்ஸ் வாங்கினா 10 கட்லெட்டுக்கு கரெக்டாக வரும். ப்ரெட் க்ரம்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டிலே செய்யலாம். வீட்டிலே ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சால் 30 ரூபாய்க்கு ஒரே ஒரு ப்ரெட் பாக்கெட் தான் வாங்கினேன். அதில் செஞ்ச ப்ரெட் க்ரம்ஸில் 30 கட்லெட் போட்டாச்சு. நான் சொல்கிற கால்குலேஷன் எல்லாருக்கும் கரெக்டாக வராது, ஏன்னா ஒவ்வொருத்தரோட கட்லெட்டோட கோட்டிங் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து ப்ரெட்டை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் செய்கிறதுக்கு நிறையவே நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ்க்கான காஸ்ட் கம்மி தான். இந்த 30 கட்லெட்டுக்கும் நான் கடையில் ப்ரெட் க்ரம்ஸ் வாங்கியிருந்தா எப்படியும் 200 கிட்ட வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இதை வடை சட்டியில் போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள். வீட்டிலே ப்ரெட் க்ரம்ஸ் ஈஸியாக செய்யலாம். இதை கடையில் வாங்கி நம்ம அதிக செலவு பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ப்ரெட் க்ரம்ஸ்க்கான கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். எக்ஸாக்ட் கடையில் கிடைக்கிற மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி தெரிலனாலும் இது நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம். இதை கட்லெட்டில் போட்டு சாப்பிடும்போது கடையில் வாங்கின ப்ரெட் க்ரம்ஸ் வீட்டில் செஞ்சதுங்கிறதுக்கு வித்தியாசமே தெரியாது. ஸோ இனிமேல் ப்ரெட் க்ரம்ஸை நிறைய காசு கொடுத்து கடையில் வாங்காதீங்க. வீட்டிலே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யுங்க. கட்லெட் போடுறதுக்கு முன்னாடி செஞ்சு கூட வச்சுக்கோங்க. தேங்க்யூ.